ஹர நம பார்வதி பதே ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று மார்கழி 20ஆம் நாள் ஐயம்பாளையம் சுந்தரமூர்த்தி நாயனார் மடாலயத்தில் மார்கழி பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் பாடிய பதிகத்தில் திரு ஆனைக்கா பதிகமானது இன்று பாட இருக்கிறோம். திரு ஆனைக்கா அந்த கோயிலின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிறப்பு இருக்குது. பஞ்சபூத தலங்கள்ல அது அப்புலிங்கம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சிறப்புகள் இருக்குது. உறையூர் சோழன் அவர்கள் காவிரி நதிக்கரையில் நீராடி கொண்டிருக்கும் போது அவர் உயர்ந்த மணிமாலையானது அந்த நதியிலே விழுந்து விடுகிறது. திரு ஆனைக்கா சென்று சோழன் முறையிடுகிறார். முறையிடும்போது இறைவனிடம் வருந்தி சரணாகதி அடைந்து இறைவனிடம் வருந்தி முறையிடுகிறார். மறுநாள் காலை அவருக்காக தீர்த்தம் எடுக்கச் செல்கையில் அந்த திருமஞ்சனக்குடத்தில் அந்த விலை உயர்ந்த மணிமாலையானது திரும்ப கிடைக்கப்பெற்றது. இறைவன் தன்னை நம்பி வந்தவர்களுக்கு அனைத்து விதமான துயர்களிலிருந்து விடுபட வைப்பார் என்பதை இதைவிட மிகப்பெரிய சான்று எதுவும் இல்லை. இது சுந்தரமூர்த்தி நாயனார் 7ஆம் தேவாரத்தில் 7ஆம் திருமுறையில் இந்த விஷயங்களை உணர்த்துகிறார். இந்த பாடலை கேட்பதாலோ படிப்பதாலோ இழந்த செல்வங்கள், மீட்க முடியாத நகை கடன்கள், இதிலிருந்து நம்ம விடுபடுவோம் என்பது ஒரு ஐதீகம். இழந்த செல்வங்கள் நமக்கு கிடைக்கும். கடன், அதாவது நகையை திருப்ப முடியாமல் சில பேர் இருப்போம் பார்த்தீங்களா, அந்த நகையை கூடிய விரைவில் திருப்புறதுக்கு இறைவன் திரு ஆனைக்கா இறைவன் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு உதவுவார் என்பது ஒரு ஐதீகம். மறைகள் ஆகின நான்கும் மற்றுள்ள பொருள்களும் எல்லா துறை தோத்திரத்து இறையும் தொன்மையும் நன்மையுமாய அறையும் பூம்புணல் ஆனைக்காவுடை ஆதியை நாளும் இறைவன் என்று அடிசேவார் எம்மையும் ஆளுடையாரை அன்றையும் பூமுணல் ஆனைக்கா உடையாதியை நாளும் இறைவன் என்று அடி சேர்வார் என்மையும் ஆளுடையாரே எம்மையும் ஆளுடையாரே எம்மையும் ஆளுடையாரே. சிவாதிருச்சிற்றம்பலம்.